ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் மாம் ட்ரெஷர். நேற்றுலாம் வந்து மழை பெய்யல அப்படின்னு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கடலில் சும்மா மழை வந்து வெளுத்து வாங்குது. நைட்லேருந்தே வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் விடுது, அப்புறம் தூரல் போடுது, அப்புறம் ஹெவியாக இருக்குது, காற்றுமே அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து எப்போ வந்து மாறும் அப்படின்றது தெரியல. நான் வந்து ப்ரீவியஸ் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்குதா கிடைக்கலன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னு தான் நானுமே வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஃபார் உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கோங்களேன், ஒருத்தவங்க வீட்டில் வந்து கேர்ள் வந்து படிச்சிருக்காங்க, பாய் வந்து படிக்கலை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கேர்ள் வந்து போய் சம்பாரிச்சிட்டு வந்தாலுமே ஒரு ஆணுடைய ஆதிக்கம் தான் அந்த வீட்டில் வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி என்ன தான் படித்து நம்ம வந்து பட்டங்கள் வாங்கியிருந்தாலுமே நம்மளுடைய வார்த்தைகள் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியாக தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பெண்கள் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது எங்களுக்கு அதிகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறோம், அதனால எங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்குது. இல்லை ஃபார் உதாரணத்துக்கு நம்ம என்ன தான் சம்பாரித்தாலும் நம்ம அம்மா வீட்டு சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வருது அப்படின்னா தான் ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கெலாம் எப்படி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது கிடைக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கிற பெண்களுக்குமே இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை, அரௌண்ட் மணி வந்து 11 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இந்த கீரை மட்டும் கொஞ்சம் பொரிக்கிறேன், அவ்வளோதான். அந்த வேலை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ என்னென்ன டிஷ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டிவ். சாம்பார், கருணைக்கிழங்கு, கீரை, உருளைக்கிழங்கு, வாழைக்காய். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது என்ன தான் நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே என்ன தான் நடக்கணும் இருக்குதோ அது நடந்தே தீரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுமாரி தாங்க. இப்போ தான் கடலில் சும்மா காற்று மழையும் அடித்து விளாசுது அப்படின்னா கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் டேலாம் நான் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி தண்ணி கூட பிடிக்காம விட்டுட்டேங்க. அதனால் எப்படாப்பா கரண்ட்டு வரும்னு உட்காந்துட்டு இருந்தேன். கடவுள் பணத்தில் கரண்ட் வருமானு வேறு பயமாக வேறு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துருச்சு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி முதல்ல வந்து வச்சுட்டேன். ஏன்னா குடிக்கிற தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் எல்லாத்தையும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ நீங்கள்லாம் உங்களுக்கு இப்படி மாரி நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் எந்த ஒர்க் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நடக்காதுங்க. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் வந்து டிவியும் வரலை, கரண்ட்டும் இல்லை, சார்ஜும் இல்லை, அப்படியே பண்ணாத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த லூடோ விளையாடுறத கூப்பிட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த மழையில் இதுங்களாம் வீட்டுக்குள்ளார உட்கார வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குதுங்க. ஏன்னா அப்புறம் மழையில் ஆடிட்டு அப்புறம் ஜுரம் வரும், மிஷினாக இதுமாரிலாம் ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் விளையாடிட்டே இருப்பாங்கள்ல. அதனால் விளையாடுறதுக்கு வந்து விட்டாச்சு. போதுமான அளவுக்கு லீவ் வந்து விட்டாச்சு. மண்டேலையாவது நம்மளோட ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்றதை பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் சேஃப்டியாக பத்திரமா